குதிரை பேரம் குதிரை பேரம் பண்ணது தாவேக்கான்னாங்க. எங்கெங்க குதிரை? இவனுங்க பண்ற யானை பேரம். இன்னைக்கு யானை பேரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தாவேக்கா எம்எல்ஏட்டு 50 கோடி தரேன்ட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க பேசுறாங்க, முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர். இது என்ன குதிரை பேரமா, யானை பேரமா, ஒட்டக பேரமா, இல்ல டைனோசர் பேரமா? அப்படிப்பட்ட பேரத்தை தான் நடத்திக்கிட்டு இருக்கு திமுக. குறுக்கு வழியில எப்படி ஆட்சிக்கு வரலாம்? இதேதான் திட்டம் போட்டு வேலை பார்க்கறது, இதே வேலை. குறுக்கு வழியில எப்படி ஆட்சிக்கு வரலாம்? எங்க அந்த கனவெல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க. அது பலிக்கவே போறது இல்லைங்க. தமிழ்நாட்டுல என்னைக்கும் ஆயிடுச்சுங்க, ஒற்றை கட்சியா மாறிடுச்சுங்க தமிழ்நாடு. ஒரே கட்சியில எல்லா மக்களும் இருக்காங்க. அதுதாங்க தமிழக வெற்றி கழகம். ஒரே கட்சியில தான் இருக்காங்க மக்கள் எல்லாருமே. நிர்வாகிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே கட்சியில இன்னைக்கு இணைஞ்சிட்டோம். அதுதாங்க தமிழக வெற்றி கழகம். அதனால தேவையில்லாம இந்த கனவை வச்சுக்கிட்டு இத மாதிரி கூட்டோன்ற வேலை, ஃபியூஸ் புடுங்கிறது, ராத்திரி நேரத்துல போய் ஃபியூஸ் திருடுறது, கரண்ட் பிரச்சனையை உருவ பண்ணி அந்த ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் அலற விட்டு தாவேக்கா அரசுக்கு எதிராக பேச வைக்க முயற்சி பண்ணது, அதையும் முறியடிச்சிருக்கோம். நம்ம அந்த இடத்துல அதையும் வெளிப்படுத்திருக்கோம் எந்தெந்த ஏரியால இந்த திருட்டு வேலை நடந்ததுன்னு. ஆகையால மக்கள் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாம் ரொம்ப கவனமா உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரை தேர்வு செய்வதற்குனால என்ன லாபம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன லாபம்னா, கவுன்சிலர் சொல்லி காசு ஊழல் பண்றாங்கல்ல, அந்த அடிமட்ட ஊழலை அறுத்தறிஞ்சிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரை நீங்க கவுன்சிலர் ஆக்குங்க, அந்த அடிமட்ட ஊழலை அறுத்துடலாம். அந்த ஊழல் ரொம்ப மோசமான ஊழலுங்க, அந்த அடிமட்ட ஊழல். அந்த ஊழலை நம்ம ஒழிக்கணும். அதுக்கு நாம உள்ளாட்சி தேர்தல்ல, கவுன்சிலர் தேர்தலையும் சரி, மேயர் தேர்தலையும் சரி, நாம சரியான வாக்குகளை நம்முடைய தலைவர் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலில் நீங்க எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களை ஆதரிக்கணும். இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, அதற்காக துணை நின்ற அமைப்பு ரீதியான அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.